அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்ப மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ்னு பார்த்தோம்னா ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி அண்ட் டிஎன்சி கேண்டிடேட்ஸ்க்கு 40% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி, மேக்ஸ் இதுல இதுல என்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்களோ அதுல 40% அக்ரிகேட் மார்க்ஸ் இருக்கணும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். நீங்க இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ்ல என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னா உங்களோட 12th மார்க் ஷீட்டு, டிசி, நேட்டிவிட்டி சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட்டு, அது மாதிரி 6th to 12th படிச்ச அந்த பொனஃபைட் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், இந்த சர்டிபிகேட்ஸ்லாம் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். மெரிட் லிஸ்ட் வந்துட்டு 200 மார்க்ஸுக்கு வந்து கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த 200 மார்க்ஸ் வந்து நம்ம பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு நம்ம கால்குலேட் பண்ணோம்ல அதே போல தான் பயாலஜியோட நீங்க பயாலஜி, பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தீங்கன்னா பயாலஜி மார்க்ஸ் ஃபுல்லா எடுத்துப்பாங்க. பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில 50% மார்க்ஸ் எடுத்துட்டு ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ 200 கிடைச்சிரும். ஆர்எல்ஸ் நீங்க வந்து பியூர் சயின்ஸா இருந்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி இது எல்லாத்துலயுமே ஈச் 50% மார்க்ஸ் எடுத்து ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா மேக்ஸோட ஃபுல் மார்க்ஸ் எடுத்துட்டு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியோட 50% மார்க்ஸ் எடுத்துட்டு ஆட் பண்ணிப்பாங்க. இப்படிதான் வந்துட்டு கட் ஆஃப் கால்குலேட் பண்ணி இதன்படி தான் ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. தி சேம் வே ஈக்குவல் மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்ல யாரு டாப்பரா வருவாங்கன்னா யாரு வந்துட்டு அதிகமான பயாலஜி பெர்சன்டேஜ் ஒரு பாட்டனி அண்ட் ஜுவாலஜியை சேர்த்து யார் அதிகமான பெர்சன்டேஜ் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் சேமா இருந்தா கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் அதிகமா எடுத்திருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதுலயும் சேம் இருந்தா நெக்ஸ்ட் பிசிக்ஸ் மார்க்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. பிசிக்ஸ்ல யார் அதிகமா எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாத்துலயுமே சேமா இருந்தா ஃபோர்த் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மார்க்ஸ்ல யாரு ஹை மார்க்ஸ் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே சேமா இருந்தா டேட் ஆஃப் பர்த்ல யாரு சீனியரோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல எல்லாருமே எல்லா விதத்திலுமே சேம் கட் ஆஃப் வருது அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் கம்ப்யூட்டர் வந்து அசைன் பண்ண ரேண்டம் நம்பர்ல யாரு வந்து ஹையஸ்ட் ரேண்டம் நம்பர் ஹையர் வேல்யூ வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஃபார்ம் டி போஸ்ட் பேச்சுலரேட் கோர்ஸுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பி ஃபார்ம்ல வாங்கின மார்க்ஸ் பெர்சன்டேஜ்ல 100%க்கு நீங்க எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்க வாங்கின மார்க் டோட்டல் மார்க் இன்டூ 100 இதை வச்சு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிட்டு அதன்படி வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க.